ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ஸ்டேர்ஸ். இது வந்து லீட் கோடோட 70th ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். யூ ஆர் கிளைம்பிங் ஏ ஸ்டேர்கேஸ், இட் டேக்ஸ் என் ஸ்டெப்ஸ் டு ரீச் த டாப். அதாவது நாம் ஒரு ஸ்டேர்கேஸ் ஏறுறோம், அதில் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கும் ஒரு டாப்பை ரீச் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈச் டைம் யூ கேன் எய்தர் கிளைம் 1 or 2 ஸ்டெப்ஸ். இன் ஹவு மெனி டிஸ்டிங்க் வேஸ் கேன் யூ கிளைம் டு த டாப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாமா, இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா 2 ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை ரீச் பண்ணுறக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா எவ்வளோ இது ஆகும், 2 ஸ்டெப் எடுத்து வச்சா எவ்வளோ ஆகும், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த லெவலில், அதாவது அந்த டாப்பை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளில் பாருங்களேன், n = 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அவுட்புட் வந்து 2. எப்படி உங்களுக்கு 2 வருதுன்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, அடுத்து 2 ஸ்டெப்பு ஒட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம் இல்லையா, அதாவது ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்கலாம், இல்லைனா 2 ஸ்டெப்பு எடுத்துக்கலாம், இல்லைனா 2 ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு அப்படி மாற்றி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது டிஸ்டிங்க்டாக இருக்கணும். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன், n = 3 இருக்கு, அவுட்புட் வந்து 3 கொடுத்துருக்காங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பினேஷனில் எப்படி ஏறியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, அதுலேருந்து ஒரு ஸ்டெப், அதுலேருந்து ஒரு ஸ்டெப், மொத்தம் 3 ஸ்டெப்பு. அடுத்து ரெண்டாவதுல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அடுத்து தேர்டில் இது நான் உங்களுக்கு வந்து டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க எப்படி ஏறி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது எப்படி ஸ்டேர்கேஸ் கிளைம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் வந்து நம்ம n = 3ன்னு சொல்லி அந்த செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் n = 3ன்ட்டு. இப்போ வந்து இது மொத்தம் 3 ஸ்டேர்கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாம் வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம், இல்லை பறந்துக்கிட்டு இருக்கோம், கீழே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப்பு, இது தேர்ட் ஸ்டெப்பு. இப்படி எழுதியிருப்பாங்கன்னா நமக்கு மொத்தம் 2 விதமாக ஏறலாம். அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம், இல்லை 2 ஸ்டெப் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏறுறோம், அடுத்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து செகண்ட் ஸ்டெப் வரும், செகண்ட் ஸ்டெப்லேருந்து தேர்ட் ஸ்டெப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பினேஷன் 1,1,1. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அடுத்த காம்பினேஷன் பாருங்களேன். அடுத்த காம்பினேஷன் வந்து இதை டெலீட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? அப்புறம் இந்த இடத்துலேருந்து 2 ஸ்டெப். அப்போ உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வரும், 1,2ன்னு வருமா? இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா இது வந்து செகண்ட் காம்பினேஷன். இப்போ தேர்ட் காம்பினேஷன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்னென்ன வரும், 2,1ன்னு வரும். மொத்தம் எத்தனை விதமான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம், 3 கைண்ட்ஸ் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக, அதாவது மைண்ட் கேல்குலேஷன் நம்ம பண்ணுறனால நம்ம டேரெக்டாக வந்து இந்த பெர்முட்டேஷன்ஸ்லாம் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். பட் ஆனால் ப்ரோக்ராமிங் போடும்போது இது எப்படி வரும், ஓகேங்களா? அது நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னோட வேல்யூ 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டாப்போட வேல்யூ 5 இருக்குது, நம்ம 5th ஸ்டெப்புக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை விதமான காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கீங்க, 0ல் இருக்கீங்க, இது வந்து பேஸில். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மொத்தம் 2 சாய்ஸஸ் இருக்குது. என்ன 2 சாய்ஸஸ்னால், ஒன்றா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 2 ஸ்டெப் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 0ல் இருக்கும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா ஃபஸ்ட்டு ஸ்டெப் போவீங்க, 2 ஸ்டெப் எடுத்து வச்சு, அதாவது 2 ஸ்டெப்பு ஒட்டுக்க எடுத்து வச்சிங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புக்கு டேரெக்டாக போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் காம்பினேஷன்ஸ் இருக்குமா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு இதுலேயே வந்து 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 2க்கு போவீங்க, 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 3க்கு போவீங்க. ஓகேங்களா? இதுலேயும் நமக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 3க்கு போவீங்க, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 4க்கு போவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 4, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 5. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன எக்ஸ்பெக்டட், எந்த ஸ்டெப்புக்கு வரைக்கும் போகணும், 5க்கு வரைக்கும் போகணுமா? அப்போ நீங்கள் 5 ரீச் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த காம்பினேஷனில் 5 ரீச் பண்ணிட்டீங்க. 0லேருந்து 1லேருந்து 3லேருந்து 5. இது ஒரு காம்பினேஷன் ரீச் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம மற்றதுக்கு நம்ம போடலாம். மற்றதுக்கு போட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. 3யும் 3லேருந்து 4 போவீங்க, இல்லைனா 5 போவீங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடமும் ரீச் ஆகிடுச்சா, இந்த இடம் ரீச் ஆகிடுச்சா? அப்போ நம்ம இந்த இடத்த விட்டுடலாம். இதில் உங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு சாய்ஸ்லேயே வந்து உங்களுக்கு இதாகிடும். ஓகேங்களா? 5th ஸ்டெப் போயிடுவோம். அதனால் செகண்ட் சாய்ஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, இது வந்து 5th ஸ்டெப் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைட்லேயே மறுபடியும் 4க்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 5th ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. அப்போ இதோட ரீச் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் உங்களுக்கு வந்து 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது.
ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 3, 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 4. இது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 4, 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 5. இப்போ இது நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து 4ல் இப்போ 4 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா 5 போவீங்க, 2 ஸ்டெப் எடுத்தா 6 போயிடுவீங்க. அதனால் இங்கே 1 5. ஓகேங்களா? இப்போ இந்த 5 நம்ம ரீச் பண்ணிட்டோம், இங்கேயும் ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை 5 உங்களுக்கு வந்திருக்கு? இந்த இடத்துல 1 வந்திருக்கா, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இங்கே 3, 4, 5, 6, 7. நான் இந்த இடத்துல 1 விட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 இருக்கா, இந்த 4லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நம்ம 5 போகலாமா? இதை நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு ஸ்டெப். அப்போ இது மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்குது? மொத்தம் 8 விதமான பெர்முட்டேஷன்ஸ் வழியாக நம்ம 0லேருந்து 5th ஸ்டெப் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருச்சா? இது புரியலன்னா மறுபடியும் இந்த கிளிப் மட்டும் மறுபடியும் எகைன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ வந்து 8 விதமான பெர்முட்டேஷன்ஸில் நம்ம 0ல் இருந்து 5th ஸ்டெப் வரைக்கும் நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல நம்ம ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ ரிப்பீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துலன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இது டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல 2ன்னு சொல்லியிருக்குங்களா? இப்போ இந்த 2 வந்து இந்த இடத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கு. கரெக்டாக? அதாவது செகண்ட் ஸ்டெப்பில் இருந்து நம்ம என்னென்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத, அதாவது இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இங்கே ரிப்பீட் ஆகிருக்குங்களா? கரெக்டாக இந்த இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கா? இப்போ நீங்கள் ஏற்கனவே 2ங்கிறத வந்து ஒரு இடத்துல போட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு இடத்துல போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நம்ம இது வந்து சால்வ் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் தான். ஆனால் டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே என்ன? பெரிய ப்ராப்ளமை சின்ன சின்ன ப்ராப்ளமாக இது பண்ணிவிட்டு அந்த சின்ன சின்ன ப்ராப்ளமும் நம்ம கேட்சிங், அதாவது மெமோரைசேஷன் பண்ணிவிட்டு அந்த ஒரு பண்ண வேலையை நம்ம திரும்பி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். இப்போ நீங்கள் அந்த 2 ஏற்கனவே நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் பண்ணிங்கன்னா இது டைனமிக் ப்ரோக்ராமிங் கிடையாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த 2 பண்ணிட்டீங்க, இதோட பெர்முட்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணிட்டா ஒருவேளை எகைன் 2 அக்கர் ஆச்சுன்னா நம்ம அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். அதாவது அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சேவ் பண்ண வேல்யூ திரும்ப யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இது இவ்வளோ ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு எதெல்லாம் ரெடியூஸ் ஆகும்னா, இப்போ இந்த 2ங்கிறது எகைன் நம்ம ரன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது நம்ம வந்து ஏற்கனவே ரன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது போயிடும். இது போயிடுச்சுன்னா இப்போ இன்னொரு இடத்துல பாருங்களேன், அதே மாதிரி இந்த இடத்துல 3 இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துலையும் 3 இருக்குது. அப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டா, சாரி, இந்த இடத்துல 2 டெலிட் ஆயிடுச்சு. சேவ் பண்ணிட்டா இது எகைன் ரன் பண்ண தேவையில்லையா? அப்போ உங்களுக்கு எந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வராது, இந்த சைடு இருக்க காம்பினேஷன்ஸே வராது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல 4 இருக்குது. நாம் 4 ஏற்கனவே ரன் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு இந்த இடம் இது திரும்ப ரன் ஆக தேவையில்லை. ஏற்கனவே ரன் ஆனதை வந்து நம்ம சேவ் பண்ணியிருப்போம், அதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதையும் டெலீட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் கடைசியில் எதை மட்டும் கேல்குலேட் பண்ணால் போதும், இப்போ நீங்கள் இது மட்டும் ரன் பண்ணால் போதும். அப்புறம் நம்ம இதை வந்து சேவ் பண்ணி அதை திரும்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மேலே இருந்து கீழே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 0லேருந்து போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் எல்லாமே கேல்குலேட் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா, இப்போ நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 5th ஸ்டெப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த சைட்லலாம் நிறைய பண்ணோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த 2, அதாவது இந்த 2 போடுறப்பயே நீங்கள் வந்து அடுத்து இன்னொரு கேல்குலேஷன் இந்த சைடு பண்ணிட்டு வருவீங்க. அப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா அது திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல 5th ஸ்டெப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நமக்கு வந்து அந்த டாப் வேல்யூ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா, இப்போ நீங்கள் ரிவர்ஸில் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே பண்ணதை திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்னொரு மெத்தடில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு அப்போ புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 0th பொசிஷனில் இருக்கோம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணோம்னா ரிவர்ஸ்லேருந்து வரலாம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ ரிவர்ஸ்லேருந்து வரணும்னா நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்? 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இந்த 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் உங்களால் வந்து 5க்கு வந்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த இடத்துல 1ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக, அதாவது 5ல் இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் உங்களுக்கு 5 இங்கே
இருக்கே வர முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம 5க்கு வந்து 1ன்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்து 4க்கு கேல்குலேட் பண்ணலாம். 4க்கு எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் 4லேருந்து 5க்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. 4லேருந்து 5க்கு போகணுன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா 5க்கு போயிடலாம். இப்போ 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களால் 5யை தாண்டி ரீச் பண்ணிடுவீங்க. அதனால் வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. அதாவது ஒரே ஒரு பெர்முடேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டெப் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு 5th ஸ்டெப்பு போக முடியும். ஓகேங்களா? அப்போ 4க்கும் 1 தான் வேல்யூ. இப்போ 3லேருந்து நம்ம 5க்கு போகணுன்னா 3லேருந்து 4க்கு போவீங்க, இது 1. அடுத்து 4லேருந்து 5க்கு போவீங்க, அதாவது 1,1. இது ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. அடுத்து 3லேருந்து டேரெக்டாக 5க்கு போயிடுவீங்க, அதாவது 2 ஸ்டெப் எடுத்து வச்சு. அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது? 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே வந்து 2 வந்துடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து 2லேருந்து போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி வரும்? 2லேருந்து 3க்கு போவீங்க, 3லேருந்து 4க்கு போவீங்க, 4லேருந்து 5க்கு போவீங்க. அப்போ 1,1,1. ஓகேங்களா? இப்போ 2லேருந்து இன்னொரு காம்பினேஷன்ஸ் என்ன? 2லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க, ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ 1,2. அடுத்து இன்னொரு காம்பினேஷன் என்ன? ஃபஸ்ட்டே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுறீங்க, அப்புறம் ஒரு ஸ்டெப். ஓகேங்களா? அப்போ 2,1. மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது? 3 காம்பினேஷன்ஸ் இருக்கா? 3 இருக்குங்களா? ஸோ நம்ம வந்து டைனமிக் ப்ரோக்ராம் தானே யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றா கேல்குலேட் பண்ணிருக்கோம். பட் ஆனால் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அதாவது இந்த அரே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அரேயில் நம்ம வந்து இங்கே நம்ம என்ன பண்ணிட்டு வரோன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் 5th லெவல் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப் அதாவது எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ 4th ஸ்டெப்லேருந்து 5th போனோன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கணும். 3லேருந்து 5th போனோன்னா என்ன பண்ணியிருக்கணும்? 2 ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கணும். 2லேருந்து 5th போனால் 3 ஸ்டெப் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது இந்த இடத்துல காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த 2ங்கிறது உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? 3லேருந்து 4 போயிருக்கீங்க, அப்புறம் இங்கேருந்து இங்கே போயிருக்கீங்க. அப்போ இந்த 4ஓட வேல்யூ 5ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ நீங்கள் இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். அந்த 2 தான் உங்களுக்கு 3ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பாருங்களேன். இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் 3 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3யை வந்து ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டீங்க, அதோட வேல்யூ என்ன? 2. அப்புறம் இது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, இப்போ 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 4க்கு போவீங்க. 4ல் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கீங்க? 1ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 2 + 1 என்ன? 3. அந்த 3 தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு எப்படியும் நமக்கு வந்து 1 தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த 2ஐயும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போட்டுக்கலாம். மறுபடியும் அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் ஆட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே போட்டிருக்கோம். அடுத்து 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணி எங்கே போட்டிருக்கோம்? 3க்கு போட்டிருக்கோம். அடுத்து 3யும் 2வையும் ஆட் பண்ணி எங்கே வரும்? இங்கே வரும். இது 4. அப்போ இங்கே 5 வரும். அடுத்து 5யும் 3யும் ஆட் பண்ணி நீங்கள் மறுபடியும் பேஸ் லொக்கேஷன் வரைக்கும் என்ன பண்ணணும்? 8 பெர்முடேஷன்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த இடத்துல இருந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரேயில் சேவ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இதுக்கு அரே இந்த இடத்துல நம்ம அரே யூஸ் பண்ணியிருக்கோம். அரே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ இந்த இடத்துல அரே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து 1ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து 2ன்னு சொல்லி ஒன்றில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணி நான் 2ல் போடுறேன். ஓகேங்களா? 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணி 2ல் போட்டால் தான் உங்களுக்கு இந்த 2 வரும். அப்போ இந்த 2 வந்து இங்கே போயிடும். அது எப்போ ஆட் பண்ணுறப்பனா 1ஐயும் 2வையும் ஆட் பண்ணுறப்ப. அப்புறம் இந்த 1 வந்து 2 இருக்கிற வேல்யூக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு? ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? அதாவது ஒரு மூவ் நடந்திருக்கு. அப்புறம் அடுத்து இந்த 2வையும் 1ஐயும் மறுபடியும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 3 வரும். அப்போ 2ங்கிற இடத்துல இப்போ 3 இருக்குது. அதாவது 2 வேரியபிளில் 3ன்னு இருக்குது. அப்போ இந்த 1 வந்து 2 இருக்கிற இடத்துக்கு வந்துடும். இப்போ எவ்வளோ நடந்திருக்கு? இன்னொரு ப்ராசஸ் நடந்திருக்கா? 2 ப்ராசஸ் நடந்திருக்கு. அடுத்து 2 மறுபடியும் இங்கே போகும், மறுபடியும் இங்கே வரும். 2 ப்ராசஸ். ஓகேங்களா? இங்கே போகும், இங்கே போகும். மொத்தம் 2 ப்ராசஸ், இன்னும் 2 ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு? 4 ப்ராசஸ் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் 4 ப்ராசஸ் நடக்கணும்னா என்ன பண்ணணும்? 4 தாட்டி லூப் பண்ணணும். அப்போ நீங்கள் ஃபார் லூப்பில் என்னென்னு போட்டுக்கலாம்? ஃபார் I in range of, அவங்க கொடுத்துருக்க டாப் ரீச் வேல்யூ என்ன? 5. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 1 2 3 4 மொத்தம் 5 டைம் நடந்துருமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல
5 மைனஸ் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0 1 2 3 அதாவது 4 டைம் மட்டும் ரன் ஆகுமா? அப்போ இந்த ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வந்து லீட் கோடில் போடுறேன், உங்களுக்கு போட சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம 1ஓட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம், 1, 2ஓட வேல்யூவும் 1, அதாவது இந்த 2 வேல்யூஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஃபார் லூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் லூப் நம்ம என்ன சொன்னோம், I in range of n minus 1. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 2ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, 2ல் நம்ம 1 + 2 அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுதான் நம்ம இந்த இடத்துல சொன்னோமா, இப்போ 2ங்கிறது வரணும்னா அதுக்கு முந்தின இருக்க 2 வேல்யூ, இப்போ 3னா அதுக்கு முந்தின இருக்க 2 வேல்யூ. அதுதான் வந்து இந்த இடத்துல 2 = 1 + 2ன்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1ல் வந்து 2வை போடணும், 1ல் வந்து 2வை போடணும். அதாவது இப்போ 2ல் என்ன சேவ் ஆகும்னா 1 + 2ங்கிற வேல்யூ சேவ் ஆகும், இந்த 1ல் வந்து 2ஓட வேல்யூ வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்னா 2ங்கிறது ரிட்டர்ன் பண்ணணுமா, 2ங்கிறத நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். அதாவது இந்த 2வை தான் ரிட்டர்ன் பண்ணணும் கடைசி வேல்யூவை. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ இது ரன் ஆகிடுச்சு, சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன். ஓகேங்களா? பட் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப அதாவது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, பட் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப பெருசாக இருக்குன்னா இது நீங்கள் வந்து இப்படி தான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது சொல்யூஷன்ஸ் எப்பவுமே பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் நீங்கள் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து இது சால்வ் பண்ணுறதுக்கு 2 to 3 days ஆச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து எப்படி இது வந்து இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி வந்துச்சு, எத்தனை ஸ்டெப் எடுத்து வச்சு எப்படி வைக்கணும், இதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் ப்ரோக்ராம் போடுறதுக்கு 2 days ஆச்சு. ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் கடைசியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இது வந்து ஃபிபோனாக்கி சீரிஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபிபோனாக்கி சீரிஸ் தானே. ஃபிபோனாக்கி சீரிஸ் உங்களுக்கு எப்படி வரும், ஃபஸ்ட்டு 1, 1 இருக்கும், 1 + 1 வந்து 2ன்னு வரும், அப்புறம் 2 + 1 3ன்னு வரும், 3 + 2 5ன்னு வரும், 5 + 3 8, அப்புறம் இது 13, அப்புறம் 21 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இது. ஓகேங்களா? ஸோ இதே வேல்யூஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபிபோனாக்கி சீரிஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் இப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டின் வரேன். ஸோ அது வரைக்கும் பை.